ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், மேலும் வியாபாரம், அலுவலக பணிகள்லாம், குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை இன்னைக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறாருங்க. மேலும் 4ஆம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் நண்பர்களே. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 9ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாருங்க. அதுவும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில தொழில் வாழ்க்கை வெற்றி நடைபெறக்கூடிய யோகமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். நீங்க எந்த வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்க தொழில் மிகப்பெரிய நல்ல வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளை இப்ப பெறுவீங்க. எனவே வியாபார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. சில பேர் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, அதாவது விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா இப்ப தாராளமாக செய்யலாம். சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசா மாத்துறது அல்லது புதுசாக பிரான்ச் ஓபன் பண்றது போன்ற விரிவாக்கம் சம்பந்தமான வேலைகளை செய்வதற்கு இது உகந்த ஒரு நேரங்க. மேலும் உங்களோட தொழில புதுமைகளை புகுத்தலாம். புதிதாக லேட்டஸ்டா சில எக்யூப்மெண்ட் வந்திருக்கு, அது உங்க தொழில கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைகள் சீக்கிரமாகும், ப்ரொடக்ஷன் பெருகும். அப்படின்ற பட்சத்துல உங்க உற்பத்தி பெருகும் அப்படின்னா நீங்க தாராளமாக புதிய தொழில்நுட்பங்களை குறித்த விஷயங்களை நீங்க ஆராய்ந்து அதை உங்க தொழில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்க, ஏற்படுத்திக் கொள்ளலாம். நவீனமான தொழில்நுட்பங்களை உங்களுக்கு தொழிலில் புகுத்துவதற்கு உகந்த ஒரு நேரம் அமைந்துள்ளதுங்க. புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சில பேர் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இப்ப பர்ஃபெக்டான நேரமாக இருக்கிறதுனால சரியான நேரம் இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் துவங்குவதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கான பாதுகாப்பு கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கும். எனவே தாராளமாக நீங்க செய்யலாம். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். கல்வி தொடர்பாக சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியுங்க. மேற்படிப்பு படிக்கணுங்கிற ஆசை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல சூழல் சாதகமாக அமைந்துள்ளதுங்க. நீங்க ஆசைப்பட்ட விரும்பிய படிப்புகளை இப்பொழுது படிக்க முடியும். உங்க வீட்டு குழந்தைகள் வழியாக நீங்க அனுசரித்து போறது நல்லது. ஒருவேளை உங்க வீட்டுல சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க ரொம்ப கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது. இந்த தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்கு, தந்தைவழி சொத்து அல்லது பாட்டனார் சொத்து இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக சில செலவுகள் ஏற்படலாம். அதை தவிர்ப்பதற்கு நீங்க கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க. நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்கிறது மூலமாக நிறைய நன்மைகளை பெற முடியும். குறிப்பாக உங்க வீட்டு பெரியவர்களிடம் நீங்க அனுசரித்து சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்கங்க. மன நிறைவு மற்றும் உங்களுக்கு கையில இருக்கக்கூடிய பண நிறைவும் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. ஆனால் பொழுதுபோக்குகளுக்காக அதிகமான செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனாலும் பூர்வீக சொத்துக்களுக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனாலும் நீங்க ரெண்டுமே கொஞ்சம் நிதானித்து நீங்க பொறுமையாக பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப முக்கியம். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. சின்ன திரை, பெரிய திரை, இயல், இசை, நாட்டியம், ஓவியம் எந்த துறையினாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நல்ல மாற்றமான அனுபவங்கள் இந்த தினம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாள். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனசுல வித்தியாசமான நிறைய கற்பனைகள் உண்டாச்சு அப்படின்னா அதனால குழப்பங்கள் மிஞ்சும். எனவே தேவையில்லாத வித்தியாசமான யோசனைகளை நீங்க இந்த தினம் தவிர்ப்பது நல்லதுங்க. மற்றபடி இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நிறைவான ஒரு நாளாக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் சிறப்பான வகையில் உங்க பணிகளை நீங்கள் செய்து முடித்து நீண்ட காலமாக இருக்கக்கூடிய டென்ஷன்ல விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. உங்களது உத்தியோக பணிகள் மட்டுமல்ல உங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆனா நீங்க உங்களது கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்களிடம் பேசும்போது ஐ டு ஐ கண் கான்டாக்ட்ல நீங்க பேசுறது நல்லதுங்க. கண் பார்த்து பேசுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க கண் பார்த்து பேசல அப்படின்னா நீங்க அவரை அலட்சியப்படுத்துற மாதிரியான ஒரு மனநிலை அவருக்கு ஏற்படுங்கிறதுனால உங்க அலுவலக பணியில மன வேறுபாடுகள் ஏற்படலாம். மன உளைச்சல்கள் மற்றவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அது உருவாக்கி தருங்க. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேசும்போது கண்ணோடு கண் பார்த்து பேசுறது ரொம்ப அவசியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்க மனக்குறைந்த காதலுடனான காதல் உறவுல சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படலாங்க. ஆனா
அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி தராது, இம்பாக்ட் கொண்டு வராதுங்க. தைரியத்தை வந்து கண்டிப்பாக இழக்க செய்யாது. உங்களுடைய தைரியம் வந்து பெருகத்தான் செய்யும். எனவே காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்லாத ஒரு நாளாக இன்னைக்கு அமைது நண்பர்களே. டென்ஷன் இல்லாம நீங்குங்க. ஏன்னா டென்ஷன்ல இருந்து நிரந்தரமாக நீங்க விடுபடுவதற்கான நீங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சரியான தருணம் இதுங்க, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன பண பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டால் பண இழப்பையும் கூட லாபகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ வியாபாரிகள் உங்களுடைய புரிதலை வந்து மேம்படுத்திக் கொண்டு அதன் பிறகு முதலீடுகள் மேற்கொள்வது நல்லது நண்பர்களே. நீங்கள் எந்த இடத்துல யார் கூட பேசினாலும் சில விஷயங்களை பேசுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. உங்க கருத்துக்களை வந்து நீங்க முழுமையாக எடுத்துரைக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறலாம். அந்த மாதிரி நேரத்தில் பொறுமையாக நிதானித்து நீங்க உங்களுடைய விஷயங்களை புரிதல் ஏற்படுத்திக் கொள்வதற்கு கொஞ்சம் நீங்க நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்வது நல்லது நண்பர்களே. சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இல்லத்தரசிகள் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால சந்தோஷம் கொடுங்க. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையினுடைய திருப்தி வந்து இல்லாம இருக்கிறதுனால நீங்க எவ்வளவோ நன்மைகள் செய்து கொடுத்தாலும் அதுல உங்க வாழ்க்கை துணையை திருப்தி அடையாதனால உங்களுக்கு கொஞ்சம் சலிப்பான சூழ்நிலை திருமண வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு டென்ஷன் விடுபடக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழில் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும், லேட்டஸ்டாக மாறும். சிறிய வயதினர் முதல் பெரிய வயதினர் வரை அனைவருக்கும் சிறப்பான நல்ல யோகமான சூழ்நிலை இப்போது அமைந்திருக்குங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா தொட்டது தொடங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. பண வரவு தாராளமாக வந்து சேருங்கிறதுனால அந்த மாதிரி நேரத்துல சேமிப்பு குறித்த எண்ணங்களை நீங்க உருவாக்கி கொள்ளுங்க நண்பர்களே. சின்ன சின்ன நிதி இழப்பு ஏற்பட்டாலும் நீங்க வந்து அதுல நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க ஏற்படுத்தி கொண்டு நல்ல லாபத்தை உருவாக்கி கொள்ளவும் முடியுங்க. ஸோ நஷ்டத்திலிருந்து கூட நீங்க மீண்டு வர முடியும். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்க எதிர்காலத்திற்காக இன்று தினம் முக்கியமான சில முடிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரும். உங்க தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நீங்க சும்மா இருக்காம நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தினம் உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் வந்து நவீனகரமான தொழில்நுட்பங்களுக்கான வித்தையை வந்து கத்துக்கிட்டு அதன் மூலமாக நீங்க நல்ல பெனிஃபிட் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தில் நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ப்ரௌன் கலரை யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 4 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது விருச்சிக ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த தினம் மகிழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க. இந்த தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றமான அனுபவங்கள் ஏற்படும். எந்த கலைத்துறை சார்ந்த நபர்களாக நீங்க இருந்தாலும் சரிங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்று தினம் மனதில் தேவையில்லாத வித்தியாசமான கற்பனை உருவாகும். அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். அப்படி தவிர்க்கலைன்னா குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மாற்றமான அனுபவங்கள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்க வீட்டு பெரியவர்களிடம் நீங்க நடந்து கொள்ளும் போது சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்க ரொம்ப முக்கியம். ஸோ அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் நீங்க பெற முடியும். மேலும் பொழுதுபோக்குகளுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாதுங்க, அதை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவு எல்லாமே இருக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளுங்க. மனசு முழுக்க திருப்தியாக இருக்கக்கூடிய நிறைவான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.